ஜூன் 20, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வேலியை வைத்து உங்களை பாதுகாப்பார். The Lord will protect you by putting a hedge of protection around your family. சகரியா 2 அதிகாரம் 5 வசனம். சகரியா chapter 2 verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வுலகத்தில் வாழும் நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம். கண்களுக்கு தெரிந்த ஆபத்துக்களை காட்டிலும் கண்களுக்கு தெரியாத ஆபத்துகள் அதிகம். இவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் அக்கினி மதிலாயிருப்பார். விலங்குகள் சரணாலயம் போன்ற பகுதிகளில் விலங்குகள் தாக்க வரக்கூடாது என்பதற்காக பெரிய மதில்களை அரசாங்க கட்டிடங்களில் வைத்திருப்பார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் தங்கள் வீடுகளை சுற்றிலும் பெரிய உயரமான சுவர்களை பாதுகாப்புக்காக எழுப்புவார்கள். உலகத் தலைவர்களை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக பலத்த காவலாளர்களை நியமித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய வாகனத்தை சுற்றிலும் படைகள் பாதுகாப்பிற்காக செல்லும். இவ்வகையான உலக பாதுகாப்பெல்லாம் நிரந்தரமற்றவைகள், மாத்திரமல்ல நம்ப முடியாதவைகள். இவைகள் எல்லாவற்றிலும் உயரிய பாதுகாப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார் என்றால் ஒரு சத்துருவும் நம்மை தொட முடியாது. கண்களுக்கு தெரியாத கண்ணிகளிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பார். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. I myself will be a wall of fire around it, declares the Lord, and I will be its glory within. My dear brothers and sisters, security is very necessary for us living in this world. There are more dangers that are invisible to the eye than the dangers that are visible to the eye. The Lord will be a wall of fire to protect us from these. In areas like animal sanctuaries, Lord walls are kept in government buildings to prevent animals from attacking. The very rich and the politicians will build huge high walls around their houses for protection. World leaders will be surrounded by strong security guards. Troops will surround their vehicle for protection. All such worldly protections are impermanent. In all these, the highest protections are found for the children of God. If the Lord is the wall of your fire around us, no one can touch us. The Lord will be a wall of fire around you. You will be protected. May God's grace be with you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்களோடு கூட பேசினோட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நீர் ஆண்டவரே அக்கினி மதிலாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் இருந்து ஆண்டவர் நீர் மகிமையாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஆண்டவரே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு தேவை. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவரே கொடுக்கிற எல்லா பாதுகாப்பை காட்டிலும் ஆண்டவர் நீர் தருகிற அந்த பாதுகாப்பு தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அது ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் நீர் மகிமையாக இறங்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரா எந்த ஆபத்துக்கும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நீர் அக்கினி மதிலாக இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். பிசாசான ஆண்டவரே பல ஆண்டவரே பிரச்சனைகள் உடைய பிள்ளைகளுக்கு எதிராக கொண்டு வரும்படியாக அவன் தீர்மானித்திருக்கிறான் ஆண்டவரே. என் தேவ நீர் உடைய பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாய் அக்கினி மதிலாய் இருந்த ஆண்டவரே அவனை ஆண்டவரே ஜெயிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் பிசாசானவன் உடைய பிள்ளைகளை
தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். எந்த கொள்ளை நோய்களோ, எந்த பிரச்சனைகளோ, நோய்களோ, ஆண்டவரே கொடிய நோய்களோட பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வறுமைகளோ ஆண்டவரே அப்பா, எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளோ ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கத்த தருகிற நன்மையினாலும் கத்த தருகிற ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் நிரந்தரமானவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிரந்தரமான உம்மை நாங்கள் தேடுகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எந்த சத்துருவும் ஆண்டவர் பிள்ளைகளை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யார் பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவரே அதில் இருந்தவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீரே காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே நீரே வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே அரணான கோட்டையாக இருந்து வழிநடத்துகிற தாவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தோடு பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கினியாக இருந்து அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் நீர் இறங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.